திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் முகூர்த்த நாளை முன்னிட்டு ஏராளமானோர் குவிந்ததால் நகரப் பகுதியில் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. திருத்தணி முருகன் கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள திருமண மண்டபங்களில் பல திருமணங்கள் நடைபெற்றதால் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களிலிருந்து ஏராளமானோர் குவிந்தனர். கோயிலுக்கு செல்வோர் மற்றும் திருமண நிகழ்ச்சிக்கு செல்வோர் கார் மற்றும் ஆட்டோக்களில் வந்ததால் திருத்தணி நகரம் முழுவதும் வாகனங்கள் சூழ்ந்தன. போக்குவரத்து காவல்துறையினர் குறைந்த அளவில் உள்ளதால் போக்குவரத்தை சீரமைக்க இயலாமல் 3 மணி நேரம் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர். விசேஷ நாட்களில் போக்குவரத்தை சீர்படுத்த கூடுதலாக காவல்துறையினரை நியமிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே நங்கவள்ளி கால்நடை வாரச்சந்தையில் ஆடுகள் போதிய அளவில் விற்பனை ஆகாததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கொங்கனாபுரம், ஆத்தூர், ஓமலூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கால்நடை வாரச்சந்தையில் பல கோடி ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனையானது. இந்நிலையில் ஆடுகளை வாங்க ஏராளமானோர் வருவர் என எதிர்பார்த்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான கால்நடை வியாபாரிகள் அதிக அளவில் செம்மறி ஆடுகளை நங்கவள்ளி கால்நடை வாரச்சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்தனர். ஆனால் மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கால்நடை வாரச்சந்தையில் ஆடுகளை ஏற்கனவே வாங்கிவிட்டதால் நங்கவள்ளி சந்தையில் ஆடுகள் விற்பனையாகாமல் தேங்கியது. இதனால் பல்வேறு ஊர்களிலிருந்து ஆடுகளை விற்பனை செய்ய வந்த வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். தாய்லாந்தில் அரிதிலும் அரிய நிகழ்வாக யானை ஒன்று ஒரே நேரத்தில் ஆண், பெண் என 2 குட்டிகளை ஈன்றுள்ளது. தாய்லாந்து நாட்டில் அயுதயாவில் உள்ள யானைகள் முகாமில் ஆசிய வகை யானை இனத்தை சேர்ந்த சம்சுரி என்ற 36 வயது யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. கருவுற்றிருந்த அந்த யானை ஒரே நேரத்தில் ஆண், பெண் என 2 குட்டிகளை ஈன்றுள்ளது. யானைகள் ஒரே நேரத்தில் 2 குட்டிகளை ஈனுவது அரிதான நிகழ்வாக கருதப்படுகிறது. எனவே ஆண், பெண் என 2 குட்டிகளை ஈன்றிருப்பது அரிதிலும் அரிதான நிகழ்வாக வனவிலங்கு ஆர்வலர்களால் பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தாய்லாந்து அரசாங்கம், சம்சுரி யானை ஒரே பிரசவத்தில் ஆண், பெண் குட்டிகளை ஈன்றிருப்பது இதுவரை அறியப்பட்ட 3வது நிகழ்வு என கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நகைகள் மற்றும் நவரத்தின கற்கள் ஏற்றுமதி சென்ற மே மாதத்தில் சுமார் 5 விழுக்காடு குறைந்துள்ளது. மே மாதத்தில் 20,713 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக நகைகள் மற்றும் நவரத்தின கற்கள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. இதுவே முந்தைய 2023ஆம் ஆண்டில் இதே மாதத்தில் 21,795 கோடி ரூபாய் மதிப்பில் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் ஏற்றுமதி அதிகரித்திருந்ததாகவும், பாலிஷ் செய்யப்பட்ட வைரம் ஏற்றுமதி குறைந்திருந்ததாகவும் நகைகள் மற்றும் நவரத்தின கற்கள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. சர்வதேச அளவில் மந்த நிலை நீடித்தாலும் இந்திய கைவினைஞர்கள் வடிவமைக்கும் டிசைன்களுக்கு வரவேற்பு இருப்பதால் இத்துறை வளர்ச்சி பாதையில் இருப்பதாக நகைகள் மற்றும் நவரத்தின கற்கள் ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தெரிவித்திருக்கிறது. திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் குடிநீர் குழாய் உடைந்து ஆயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாக்கி வருவதால் பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடி அண்ணா வளைவு, வ.உ.சி. நகர், தேவராயநேரி, அசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் குழாய்கள் பதிக்கப்பட்டு காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் பெல் நிறுவனம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பதிக்கப்பட்ட குடிநீர் குழாயானது கனரக வாகனங்களின் போக்குவரத்தால் சேதமடைந்து குடிநீர் வீணாக வெளியேறி வருவதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்படுவதும் அதை தற்காலிகமாக சரி செய்வதுமாக தொடர்ந்து இதே நிலை இருந்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக அந்த பகுதியில் குழாய் மிகவும் சேதமடைந்து சாலையின் ஓரத்தில் குடிநீர் வழிந்தோடி அருகிலுள்ள வாய்க்காலில் கலந்து வருகிறது. இதனால் குடிநீர் முறையாக விநியோகம் செய்யப்படாமல் இருப்பதாக குற்றஞ்சாட்டியுள்ள பொதுமக்கள் குழாய் உடைப்பை நிரந்தரமாக சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து துவாக்குடி நகராட்சி தலைவரிடம் கேட்டபோது குழாய் உடைப்பை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் சென்ற மே மாதம் உள்நாட்டு விமானங்களில் 1,37,00,000 பேர் பயணம் செய்திருப்பதாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. முந்தைய ஆண்டின் இதே மாதத்தோடு ஒப்பிடுகையில் 4.4% இது அதிகமாகும். உள்நாட்டு விமானங்களில் ஆகாஷா ஏர் நிறுவன விமானங்களில் அதிக அளவாக 85.9% பேர் பயணம் செய்துள்ளனர். அடுத்த இடங்களில் விஸ்தாரா,
AIX, இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ்ஜெட் ஆகிய நிறுவனங்கள் உள்ளதாகவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் கூறியுள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி பொதுமக்கள் நாடு முழுவதும் பரவலாக பயணம் மேற்கொண்டிருப்பதும் தெரியவந்துள்ளது. புதிய வீடுகள் அமைக்கும் போது மழைநீர் சேகரிப்பு மற்றும் மாற்று எரிசக்தி ஆகிய வசதிகளை கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என கட்டுமான நிறுவனங்களுக்கு மத்திய வீட்டு வசதித்துறை கூடுதல் செயலர் தாரா அறிவுறுத்தியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நீர் மற்றும் எரிசக்தி அமைப்பை பரவலாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். எனவே அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும்போது மழைநீர் சேகரிப்பு திட்டம் மற்றும் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடத்தையும் கட்டாயமாக அமைக்க வேண்டும் என தாரா கேட்டுக் கொண்டார். புதிய வீடுகளை அமைக்கும் போது தண்ணீரை வெளியிலிருந்து கொண்டு வருவதை மாற்றி தங்கள் குடியிருப்புக்குள்ளேயே பெரும் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். கட்டுமானத்தை உருவாக்கும் போதே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்துவது அவசியம் என்றும் சோலார் பேனல்களை அமைத்து மின்சார தேவையையும் பூர்த்தி செய்யலாம் என கூறினார். இந்திய பங்குச் சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்கள் ஜூன் மாதத்தின் 2வது வாரத்தில் 11,730 கோடி ரூபாயை முதலீடு செய்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜூன் மாதத்தின் தொடக்கத்தில், அதாவது 3 முதல் 7ஆம் தேதி வரை அந்நிய முதலீட்டாளர்கள் 14,794 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளை விற்றுள்ளனர். ஆனால் 2ஆம் வாரத்தில் இந்திய பங்குச் சந்தைகளில் அந்நிய முதலீட்டாளர்களின் பார்வை நேர்மறையாக மாறியிருக்கிறது. இருப்பினும் ஜூன் மாதத்தின் இதுவரையிலான நாட்களை கணக்கிட்டு பார்க்கும்போது 3,064 கோடி ரூபாய் மதிப்பில் சந்தைகளில் இருந்து அந்நிய முதலீடுகள் வெளியேறி இருக்கின்றன. மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் பொருளாதார சீர்திருத்த கொள்கைகள் தொடரும் என முதலீட்டாளர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரை நடப்பு சாம்பியன் இத்தாலி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஜெர்மனியில் யூரோ கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பி பிரிவு போட்டி ஒன்றில் அல்பேனியாவை நடப்பு சாம்பியன் இத்தாலி எதிர்த்து விளையாடியது. இதில் எடுத்த எடுப்பிலேயே 23 நொடிகளில் ஒரு கோலை போட்டு அல்பேனியா அதிர்ச்சி தந்தது. யூரோ கோப்பை தொடரில் மிக குறைந்த நேரத்தில் போடப்பட்ட கோல் என்ற பெருமையையும் இது பெற்றது. பின்னர் சுதாரித்துக் கொண்ட இத்தாலி 2 கோல்களை போட்டு வெற்றி பெற்றது. மற்றொரு பி பிரிவு போட்டியில் குரேஷியாவை 0-3 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வீழ்த்தியது. ஏ பிரிவு போட்டி ஒன்றில் சுவிட்சர்லாந்து 3-1 என்ற கோல் கணக்கில் ஹங்கேரியை வென்றது. இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டிகளில் இங்கிலாந்து செர்பியா அணிகளின் போட்டி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மற்ற இரு போட்டிகளில் போலந்து நெதர்லாந்து, ஸ்லோவேனியா டென்மார்க் அணிகள் மோதுகின்றன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர் விடுமுறை மற்றும் முகூர்த்த தினத்தை ஒட்டி அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்தனர். கடலில் நீராடிய பக்தர்கள் 100 ரூபாய் கட்டண வரிசை மற்றும் பொது தரிசன வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசித்துச் செல்கின்றனர். வடக்கிரத வீதி, சன்னதி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்களின் கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. இதேபோல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பாக நீர்மோர் மற்றும் குடிநீர் இலவசமாக வழங்கப்படுகிறது. மயிலாடுதுறை அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வில்லையநல்லூர் கிராமத்தில் சுமார் 150 ஏக்கருக்கு மேல் நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறையில் பயிரிடப்பட்ட பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக வந்து இப்பயிர்களை சேதப்படுத்தியதால் பெரும் நஷ்டமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் புகார் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட வேளாண் நிலங்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் காட்டுப்பன்றிகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஒரு 50-60 ஏக்கருக்கு மேல ஒரு 10 விவசாயிகளுக்கு மேல 3 ஏக்கர் 4 ஏக்கர் இது மாதிரி நேரடி விதைப்பு பண்ணியிருந்தோம். இன்னும் ஒரு வாரத்தில் அறுவடை பண்ண வேண்டிய காலகட்டத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காட்டுப்பன்னிகை ஒரு 20க்கும் மேற்பட்ட காட்டுப்பன்னிகை வந்து சுத்தமாக அழித்து நாசம் பண்ணிடுச்சு. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு இந்த காட்டுப்பன்னியை உடனடியாக பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இந்த இழப்பீடுக்கு எங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக மாநில அரசு மூலமாக எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை செலுத்தாமல் இருந்தவர்களிடம் அதிரடியாக வாடகை பாக்கி வசூலிக்கப்பட்டது. புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலைய வளாகத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான சுமார் 35 கடைகள் உள்ளன. இந்த கடைகளை எடுத்து நடத்துபவர்கள் 18 மாதங்களாக வாடகை செலுத்தாமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. வைப்பு தொகையை கடந்து வாடகை பாக்கி வைத்துள்ள 4 கடைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டன.
மீதமுள்ள 20 கடைகளுக்கு உடனடியாக வாடகையை செலுத்துமாறு எச்சரிக்கப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்பில் இருந்த கடைகளும் அதிரடியாக அகற்றப்பட்டன. சுமார் 10 லட்சத்திற்கும் மேல் வாடகை பாக்கியை மாநகராட்சி அதிகாரிகள் வசூல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்தை போதை நபர் ஒருவர் இயக்கி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பேருந்து நிலையத்தில் பேருந்தை நிறுத்திவிட்டு உணவருந்தச் சென்றனர். அந்த சமயத்தில் மது போதையில் வந்த கிடங்கிவயல் பகுதியைச் சேர்ந்த ரகு வேங்கிராமன் என்ற இளைஞர் அந்த பேருந்தை இயக்கி சென்று சாலையோர கடைகள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தினார். இதனால் அச்சமடைந்த மக்கள் உடனடியாக பேருந்தை இயக்கிய போதை நபரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போது அந்த போதை இளைஞர் தனக்கு பேருந்தை இயக்க ஆசையாக இருந்ததால் சாவியுடன் இருந்த பேருந்தை கண்டு அதனை இயக்கியதாக கூறினார். இச்சம்பவம் குறித்து அறிந்து வந்த காவல்துறையினர் அந்நபரை கைது செய்து அழைத்துச் சென்றனர். இயல் இசைத்துறையில் சிறந்து விளங்கிய TR மகாலிங்கத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி மதுரையில் YG மகேந்திரன் குழுவினர் நாடகம் நடைபெற்றது. சோழவந்தான் தென்கரையில் TR மகாலிங்கம் வாழ்ந்த வீட்டில் நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திரைப்பிரபலங்கள் கலந்து கொண்டு வருகின்றனர். முதல் நாள் விழாவில் YG மகேந்திரன் குழுவினரின் நாடகம் நடைபெற்றது. நடிகர் நாசர், செந்தில், சந்தான பாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நாடகத்தை ரசித்தனர். மேலும் சோழவந்தான் தென்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் நாடகத்தை கண்டு மகிழ்ந்தனர். ஒரு வாரம் நீயா கொப்பை கொட்டிட்டு அப்புறம் அந்த வீட்டு பக்கவா நீ வீட்டுல இருக்க. டெல்லியில் குடிநீர் குழாய்களுக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறைக்கு மாநில அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். நகரின் சில பகுதிகளில் குடிநீர் குழாய் இணைப்புகள் வேண்டுமென்றே சில விஷமிகளால் உடைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ஏராளமான நீர் வீணாவதாகவும் டெல்லி காவல்துறை ஆணையர் சஞ்சய் அரோராவுக்கு அமைச்சர் அதிஷி கடிதம் எழுதியுள்ளார். ஏற்கனவே மாநில அரசின் நீர்வளத்துறை அதிகாரிகள் மூலம் குழாய்களை கண்காணித்து வருவதாகவும் எனினும் இது போதாது என்பதால் காவல்துறை பாதுகாப்பும் தேவைப்படுவதாகவும் கடிதத்தில் அதிஷி குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மாநிலத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் அதற்கு தீர்வு காண உதவுமாறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் CR பாட்டீலுக்கு ஆம் ஆத்மி MLAக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செல்போன்கள் மூலம் வரும் நிதி மோசடி அழைப்புகளை அடையாளம் காண புதிய ஏற்பாடு ஒன்றை இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் செய்திருக்கிறது. இதன்படி வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களிலிருந்து வாடிக்கையாளர்களுக்கு மேற்கொள்ளப்படும் அழைப்புகள் 160 என்ற எண்ணில் தொடங்கும். இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு வரும் அழைப்புகள் உண்மையாகவே அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பிடம் இருந்துதான் வருகிறது என அறிந்து கொள்ள முடியும். ரிசர்வ் வங்கி, பங்குச்சந்தை ஒழுங்குமுறை ஆணையம், காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் இந்த வசதியை அளிக்கிறது. கிரீஸிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒலிம்பிக் சுடர் பிரான்சின் குவாடலூப் கடற்கரைக்கு வந்தடைந்தது. ஐரோப்பிய நாடான பிரான்சில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் வரும் ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கிரீஸிலிருந்து புறப்பட்ட ஒலிம்பிக் சுடர் கடந்த மாதம் பிரான்ஸ் வந்தடைந்தது. தொடர்ந்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குவாடலூப் நகருக்கு ஒலிம்பிக் சுடர் வந்தடைந்தது. பாறைகள் இருக்கும் கடற்கரை பகுதிகள் வழியாக ஒலிம்பிக் சுடர் எடுத்துச் செல்லப்பட்டது. நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் சுடருக்கு வழி நெடுகிலும் பொதுமக்கள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் ஒலிம்பிக் சுடர் ஜூலை மாத மத்தியில் தலைநகர் பாரிஸை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக அகதிகளை அழைத்து வந்த கடத்தல்காரரை திரைப்பட பாணியில் அமெரிக்க காவல்துறையினர் காரில் விரட்டிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. மெக்சிகோவிலிருந்து ஏராளமான மக்கள் அமெரிக்காவுக்கு அகதிகளாக வந்த வண்ணம் உள்ள நிலையில் இதை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் டெக்சாஸ் மாகாண எல்லையோரம் சந்தேகத்திற்கிடமான வகையில் சென்ற வெள்ளை நிற வாகனத்தை அதிகாரிகள் நிறுத்த முயன்றுள்ளனர். எனினும் அந்த வாகனத்தை இயக்கியவர் வேகமாக அங்கிருந்து செல்லவே காவல்துறையினர் அதை விரட்டியுள்ளனர். டெக்சாஸிலிருந்து மீண்டும் மெக்சிகோ எல்லைக்கு அருகே சென்ற அவர் வாகனத்தை அங்கேயே நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். திரைப்பட பாணியில் காரில் விரட்டிய காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. Gotta bail out.
வாகனத்தை இயக்கிய நபர் மெக்சிகோவிலிருந்து அகதிகளை ஏற்றி வந்து அமெரிக்காவில் ஊடுருவச் செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. கிரீஸிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒலிம்பிக் சுடர் பிரான்சின் குவாடலூப் கடற்கரைக்கு வந்தடைந்தது. ஐரோப்பிய நாடான பிரான்சில் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் வரும் ஜூலை 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் கிரீஸிலிருந்து புறப்பட்ட ஒலிம்பிக் சுடர் கடந்த மாதம் பிரான்ஸ் வந்தடைந்தது. தொடர்ந்து நாட்டின் பல்வேறு நகரங்களில் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் குவாடலூப் நகருக்கு ஒலிம்பிக் சுடர் வந்தடைந்தது. பாறைகள் இருக்கும் கடற்கரை பகுதிகள் வழியாக ஒலிம்பிக் சுடர் எடுத்துச் செல்லப்பட்டது. நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் சுடருக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பல்வேறு நகரங்களுக்கு செல்லும் ஒலிம்பிக் சுடர் ஜூலை மாத மத்தியில் தலைநகர் பாரிஸை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு எடுத்து சென்று உள்ளனர். நல்ல நேரம் இப்ப வந்துருச்சு. நான் இத்தனை நாள் சொன்னது வேற. இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்துருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றது. மீனவர்களின் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து கடந்த 14ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். இந்நிலையில் இன்று கரை திரும்பியுள்ள மீனவர்கள் வகை வகையான மீன்களை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். பொதுமக்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் மீன்களை வாங்க ஆர்வத்துடன் வந்திருந்தனர். வஞ்சிரம் மீன் கிலோ 1500 ரூபாய்க்கும், வவ்வால் 1000 ரூபாய்க்கும், சுறா மீன் 700 ரூபாய்க்கும் விற்பனையாயின. இறால், கடம்பா, நண்டு ஆகியவை 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை விற்கப்பட்டன. தடைக்காலம் முடிந்து முதல் வாரம் என்பதால் மீன்களின் விலை சற்று அதிகரித்து விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அடுத்தடுத்த வாரங்களில் மீன்களின் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.